ரயில் நிலையங்களில் குழந்தைகள் மிஸ் ஆவதும், மோசடி கும்பல்களால் ரயில்கள் மூலம் கடத்தி செல்லப்படுவதும் தொடர் கதையாகி வருகிறது. இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான பிரத்யேக குழுவை செயல்படுத்தி ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் திரும்ப வைத்திருக்கிறார் சந்தனா சின்ஹா. யார் இவர் என்ற தேடல் தற்போது இணையத்தில் அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் சந்தனா சின்ஹா. இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்துள்ளார். தற்போது 41 வயதாகும் சந்தனா சின்ஹா கடந்த 2010ஆம் ஆண்டு ரயில்வே பாதுகாப்பு படையில் சேர்ந்துள்ளார். இதன் பின்னணி சற்று சுவாரஸ்யமானது. 80களில் பிரபல தொலைக்காட்சி தொடராக உதான் ஒளிபரப்பானது. அதில் வரும் IPS அதிகாரி கல்யாணி சிங் மிகவும் பிரபலம். இவரது கதாபாத்திரமும் அதிரடியாக செயல்பாடுகளும் பெரிதும் ஈர்த்தது. ஒரு பெண்ணை முதல் முறை போலீஸ் உடையில் பார்த்தது அதுவே முதல் முறை என்கிறார் சந்தனா சின்ஹா. இவரால் ஈர்க்கப்பட்டு தானும் எப்படியாவது போலீஸ் அதிகாரியாக மாற வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அதற்காக எடுத்த தொடர் முயற்சியின் விளைவாக தற்போது RPFல் உயர் அதிகாரியாக முன்னேறி வந்திருக்கிறார். இந்த சூழலில் ரயில் நிலையங்கள் ரயில்கள் மூலம் குழந்தைகள் கடத்தல், அடிக்கடி காணாமல் போது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதை கவனித்துள்ளார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் ஒன்று திருப்பு முனையாக அமைந்தது. அப்போது நியூ டெல்லியின் ரயில் நிலையத்தில் பணியில் அமர்த்தப்பட்டார். இந்த சூழலில் சாத் பூஜை நாளின் போது ஒரு பெண் மற்றும் அவளது 3 வயது மகனை காணவில்லை என்று புகார் வந்தது. இதற்கான தேடலில் அவரே நேரடியாக களத்தில் இறங்கினார். கிட்டத்தட்ட 2 மணி நேர தேடலுக்கு பின்னர் ஓரிடத்தில் இருவரையும் கண்டுபிடித்துள்ளார். அந்த வழியாக சென்ற யாருமே அவர்களை கவனிக்கவில்லை. பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த சம்பவம் சந்தனா சின்ஹாவின் மனதிற்குள் பாதிப்பை ஏற்படுத்தியது. இவர்கள் கிடைத்து விட்டார்கள், ஆனால் காணாமல் போன எத்தனையோ பேர் இன்னும் கிடைக்கவில்லை. நாம் ஏன் ஏதாவது செய்யக்கூடாது? தவறுதலாக காணாமல் போனவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் கடத்தலையும் தடுக்க வேண்டும். பீகாரிலிருந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிற்கு 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உறுதி எடுத்துக் கொண்டார். இதன் விளைவாக 2024ஆம் ஆண்டு நன்ஹே ஃபரிஸ்தே என்ற பெயரில் மீட்புக் குழு ஒன்றை உருவாக்கினார். இந்த குழு மேற்கொண்ட முயற்சியால் கடந்த 3 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ரயில்வே நெட்வொர்க் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 152 பேரை சந்தனா சின்ஹா நேரடியாகவே தேடி மீட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. இவரது மிஷன் தற்போது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.